நம்ம முகத்தில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்டாகவும் க்ளோயிங்காகவும் வச்சிருக்க மாதிரியா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணி தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் மாரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணால் போதும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது உங்கள் முகத்தில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்டாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் டோனை அளவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.